ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது மேசராசி. இந்த மேசராசிக்காரங்க எப்பவுமே ஒரு நீதிமான்கள் அப்படின்னு சொல்லலாம். நீதிக்கு எப்பவுமே துணை போகிறவங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க. அநியாயத்தை கண்டா பொங்கி எழக்கூடியவங்களும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு போய் அவங்ககிட்ட என்ன இந்த தப்பு நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடியங்க. தப்பை உடனே தட்டி கேட்கக்கூடியங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. 12 ராசிலேயே முதல் ராசியாக நம்மளுடைய மேசராசி வருவதனால எதுலேயுமே இவங்க முதன்மை பெற்றவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. ஒரு தொழிலோ வியாபாரத்துலேயோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் தலைமை பதவி அப்படிங்கிறது இவங்க தானாகவே வந்து அமைஞ்சிரும். இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. அவங்களுக்கு அந்த தலைமை பதவி பொறுப்பு இதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் அரசு வேலையில் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மேசராசிக்காரங்களுடைய இயல்பிலேயே இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே வரும். அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்க எதுலேயுமே எவரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க. தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா, முன்னேற்றம் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கை அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேசராசியில் அல்லது உறவுகள் வகையில் மேசராசியில் யாராவது அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மேசராசிக்காரங்கிட்ட இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்துலேருந்தே என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் வருமா, தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வருமா, நிதி நிலைமை எவ்வாறு அமைந்திருக்கு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கு, ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்த்துடலாம். தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தன வாக்கு குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் குரு மங்கள யோகம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. எனவே இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் பலவும் உங்களுடைய இல்லத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது உறவினர் வகையிலையோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுத்த வாக்கை இந்த மாதத்தில் நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க. குடும்ப ஒற்றுமை நல்ல ஒரு பலன்படும். அதே மாதிரி அடுத்தடுத்த காரியங்கள் நடைபெறுவதோடு பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு. புதிய முயற்சி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே விரைய அதிபதி குருவோடு இணைந்திருக்கிறதுனால தனவாக்கு சஞ்சரிக்கிறார். அதனால் விரயத்திற்கேற்றவாறு தனவரவும் உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் 30 நாட்களுமே குடும்பத்திலையும் நல்ல ஒரு மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் நிறையவே இருக்கு. செவ்வாய் பகவானாலையும் உங்களுக்கு யோகம்தான் இந்த மாதம் முழுவதுமே. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசி அன்பர்கள் குடும்பத்திலேயோ அல்லது குடும்பத்தில் சார்ந்த யாராவது திருமண வயதில் உள்ள பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த டைமு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் இப்போ செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இடம் பூமி வாங்குவதற்கு ஏற்ற மாதம் இந்த
ஆடி மாதத்தில் நிலம் பூமி இதெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக பல மடங்கு பெருக்கத்தை உண்டு பண்ணும். வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ஆடி பெருக்கு அப்படிங்கிறது அற்புதமான நாள். அதே மாதிரி இந்த ஆடி பெருக்கில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பூமி வாங்குறதோ அல்லது வீடு கட்டுறதுக்கு முன்பணம் கொடுக்கறதோ இதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் செய்யலாம். சுப நிகழ்ச்சி மட்டும்தான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு நினைத்தது அனைத்துமே இந்த மாதத்தில் கைகூடும். சொத்துக்களால் நல்ல ஒரு லாபம் கிடைக்க நேரமாக நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 30 நாட்களுமே இருக்குது. அதே மாதிரி புதன் வக்ரகம் அடைந்திருக்கிறார். இது எப்போ வக்ரகம் அடைந்தார் அப்படின்னா ஆடி 5ஆம் தேதி வக்ரகம் அடைந்தார் கடகராசியில். ஆடி 28ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்ரக இயக்கத்தில் புதன் பகவான் இருக்கிறார். இதனால் நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்துல அதிபதியானவர் புதன். எனவே இந்த காலத்தில் உங்களுடைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் ஒற்றுமை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளையோ அல்லது மனக்குழப்பத்தையோ ஏற்படுத்துவாங்க. இந்த டைமு உங்களுடைய சகோதர சகோதரிகிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரும். உங்களுடைய மனதை வருத்தப்படுற செய்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க செய்வாங்க. அதனால் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது. உத்தியோகத்திலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தொங்கலாம். அதே மாதிரி வேலை பளு கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதத்தில் இருக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்கள் மீது கூடுதலான பொறுப்பெல்லாம் இதெல்லாம் செய்து முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில இதெல்லாம் செய்வாங்க. கொடுக்கல் வாங்கலையும் சின்ன சின்ன பாக்கிகள் வரும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். அதே நேரத்தில் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் உண்டாகும். இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலை சாதகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது. ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசியில் சுக்கிரன் பயணம் செய்ய இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு நம்மளுடைய மேச ராசிக்கு 2 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான். இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வரும்போது மிகுந்த யோகம். அதே மாதிரி படித்து முடித்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் கிடைக்கிறதன் மூலிமா உதிரி வருமானங்களும் அவங்களுக்கு சேர்ந்து வரும். அதனால் வருமானத்திற்கு இந்த மாதத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது. ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதத்தில் இருக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு எங்கேயாவது சென்று வழிபடுறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இங்கே போகலாம் அப்படின்னு, ஆனால் அதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்குது. அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சுக்கிரன் ஆதிக்கத்தால் உங்களுக்கு சொத்து விற்பனையும் அல்லது அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய இருக்குது. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட்டு முயற்சியின் மூலிமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதத்தில் நம்மளுடைய மேச ராசி அன்பர்கள் கூட்டு தொழிலை சேர்ந்து செய்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த தொழிலெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கடினம் தான். இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கலைஞர்களின் செல்வாக்கு படிப்படியாக உயரும். புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கலைஞர்களுக்கு இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது. மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு இலக்கை இந்த மாதத்தில் அடைவாங்க. நம்மளுடைய மேசராசியில் இருக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடினமாக கொஞ்சம் பாடங்களை படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு கூடுமான வரை வீட்டில் கொஞ்சம் குடும்ப சுமை கூடுதலாகவே இருக்கும். ஆனால் இந்த டைமு உங்களுடைய
உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலிமா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஆனால் இந்த டைமு கொஞ்சம் விரைய செலவு அதிகமாகவே இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விரைய செலவு கூடுதலாகவே இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க. அதுவும் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில போய் வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக தீரும். ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால, செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் என்பதனால நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை போய் வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நல்ல நாள் எது அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 4, ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 16 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னா இளஞ்சிவப்பு வண்ணத்தை நீங்கள் அணிந்துக்கிறது மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அன்றைய நாள் அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.